நான்
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இடைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். விடுதலை
கட்டளையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைமேல் எத்தனை அழகாய் இருக்கின்றன, இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர், அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாடல் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள், ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் அருள்வாக்கு. பதிவுரை பாடலின் பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கடவுள் தன் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தை 1 6. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களிலும் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளக்கும் இவர் தம் வல்லமைக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை விரும்பி பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவ்விடமாவது நீர் என் மைந்தர் என்று நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியிருந்தார். மேலும் அவர் தம் முதற் பேரானவரை உலகிற்கு அனுப்பிய பொழுது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவதாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 வாழ்வதற்கிறை வார்த்தைகள் 1 தொடக்கம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாக இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதர்களின் ஒளிவிற்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியாகிய அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆன்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது ஆட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் நம் ஆட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மகிழ்ச்சியாக சொல்லுவோமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுகிறது, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். என்னோடு தங்க வந்திருக்கிறார், என் வாழ்க்கையோடு இருக்க வந்திருக்கிறார். இயேசு என்னை தேடி வந்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்துமஸுடைய மையம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துமஸ். இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களோடு வாழ்வதற்காக வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றோடு ஒன்றாக கலப்பதற்காக இறைவன் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் மனிதரானார், நம்மை இறைவனாய் மாற்றுவதற்காக. கடவுள் தெய்வம் மனிதரானார், நாம் எல்லோரும் தெய்வங்களாய் மாறுவதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காய் மனிதரானார். எத்துணை அழகு, எத்துணை மகிமை, எத்துணை மாட்சிமை! இயேசு கிறிஸ்து இறைவன் எவரும் அணுக முடியாத ஒளியில் வாழ்ந்தவர், எவரும் காண முடியாத ஒளியிலே வாழ்ந்தவர், தொட முடியாத, அவரை அணுக முடியாத இடத்திலே இருந்த மாட்சிக்குரிய மகிமைக்குரிய தேவன் எல்லோரும் கண்களும் பார்க்கும்படியாக, எல்லா மனிதரும் தொட்டு உணரும்படியாக, எல்லா மனிதரும் அவரோடு உறவு கொள்ளும்படியாக, அவரோடு நடந்து, அவரோடு வாழ்ந்து, அவரோடு ஒன்றாக ஒன்று உறங்கி வாழ்கின்ற மனிதர்களாக நமக்கு கிடைத்திருக்கின்ற மகிமை மாட்சிமை இறைவனால் கிடைத்திருக்கிறது, இறைவனின் அன்பால் கிடைத்திருக்கிறது, இறைவனின் மாட்சிமையால் நமக்கு கிடைத்திருக்கிறது. இறைவன் நம்மை அன்பு செய்ததால் அவர் நமக்காய் இந்த மனுவையில நம்மை போல அவர் மனிதரானார். அதுதான் கிறிஸ்துமஸ். இயேசு
கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பு நம் எல்லோருக்கும் அமைதியை இந்த உலகிலே நம் உள்ளத்திலே நம் இல்லத்திலே கொண்டு வரும்படியாக இறைவன் அவர் விண்ணுலகை திறந்து விண்ணுலகத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த மண்ணுலகத்திலே நமக்காய் நம்மோடு இருப்பதற்காய் அவர் பிறந்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே விண்ணகம் திறக்கப்பட்டது. பாவத்தினால் அடைக்கப்பட்ட விண்ணகம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினால் அவருடைய வருகையினால் விண்ணகம் திறக்கப்பட்டது. விண்ணகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் திறக்கப்பட்டன. தந்தையின் அன்பு, தந்தையின் இரக்கம், தந்தையின் ஆசீர் மகிமை நமக்கெல்லாம் வைத்திருக்கின்ற எல்லா ஆட்சியையும் திறக்கப்பட்டது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு விண்ணகத்தை இந்த மண்ணுலகிற்கு கொண்டு வந்திருக்கிறது. விண்ணுலகத்தை இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வருவதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. விண்ணகத்தின் மாட்சியை, விண்ணகத்தின் மகிமையை, விண்ணகத்தினுடைய அந்த சொல்ல முடியாத மேலான அந்த எண்ணங்களை இந்த உலகத்திற்கு மண்ணுலகிலே நம்மோடாக வாழ்வதற்கு, நமது சூழ்நிலையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்மோடு வாழ்வதற்காய் இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் தேவன் பிறந்திருக்கிறார். அவர் எங்கோ இருப்பவர் அல்ல, அவர் நம்மை விட்டு தூரத்தில் இருப்பவராக அல்ல, மாறாக உங்களோடு இருக்கிறவர், உங்கள் இல்லத்திலே வாழ்வர், நீங்கள் நடக்கும் போது நடப்பவர், நீங்கள் விழுகின்ற பொழுது அவர் உங்களை தூக்கி எழுப்புபவர். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உண்மைகின்ற போது உறங்குகின்ற பொழுதும் இறைவன் உங்களோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள், இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், என்னோடு வாழ்கிறார், உயிர் வாழ்கிறார். தேவன் உயிருள்ள தேவனாய் அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக அந்த இயேசுவை பார்க்கின்ற பொழுது, ஒரு குழந்தையை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குமோ, பிறப்பு என்பது மகிழ்ச்சியின் எல்லையில்லா ஆனந்தத்தினுடைய ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த குழந்தை பிறந்திருப்பது எல்லா உலகிற்கும், எல்லா மனிதருக்கும் ஒரு குழந்தையின் பிறப்பு ஒரு இல்லத்திற்கு மட்டும்தான் மகிழ்ச்சியை தரும், அல்லது உறவினர்களுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியை தரும், அல்லது அவர்களை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியை தரும். ஆனால் பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை இயேசு பாலனின் பிறப்பு எல்லா மனிதருக்கும் மகிழ்ச்சி, எல்லா மனிதருக்கும் ஆனந்தம், எல்லா மனிதருக்கும் அமைதி, எல்லோருக்கும் எல்லாமாய் பிறந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்றாக இருப்பதற்காக அதை இந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுதெல்லாம், எவ்வாறு உங்கள் குழந்தையை பார்க்கின்ற பொழுது நீங்கள் பேசுகிறீர்களோ, மகிழ்கிறீர்களோ, ஆனந்தப்படுகிறீர்களோ, அப்படி அந்த குழந்தையிடம் உறவு கொண்டு வாருங்கள். உங்களோடு உறவு கொள்வதற்காக இருக்கிறார், உணர்வதற்காக அல்ல, அல்லது ஒதுங்கி நிற்பதற்காக அல்ல. தேவன் உங்களோடு உறவு கொண்டு வந்திருக்கிறார். தந்தையிடமிருந்து பாவத்தினால் அருந்த உறவை, தந்தையிடமிருந்து பாவத்தினால் இறந்த அந்த அன்பை வெற்றிக் கொள்வதற்காக, நம்மை மீண்டும் விண்ணகத்தோடு இணைப்பதற்காக இந்த விண்ணகத்தை இந்த மண்ணிலே நம்மோடு இல்லத்திலே உள்ளத்திலே கொண்டு வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பு என்றாலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். எதற்காக என்றால் இது ஒரு மகிழ்ச்சியின் நிறைவின் நற்செய்தி. இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிடமும் சொல்லுங்கள், ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்து பிறப்பின் நிமிடங்களாக மாறட்டும். இந்த நாளிலிருந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில எத்துணை பெரிய கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாள் சொல்லுங்கள், என் தேவன் இருக்கிறார், என் இயேசு என்னோடு இருக்கிறார், என் வல்லமையின் தேவனோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். இந்த நற்செய்தியை வழங்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல் வாழ்வை வளப்படுத்தவும், அழிந்து போயிருக்கிற வாழ்க்கையெல்லாம், சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையெல்லாம், வறண்டு போயிருக்கிற வாழ்க்கையெல்லாம் நலப்படுத்த, வளப்படுத்த தேவன் பிறந்திருக்கிறார். நலம் தரும் நற்செய்தியை நம்ம உள்ளத்திலே அல்லது நம்ம உடலிலே, நம்ம எண்ணத்திலே குறைகள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். இந்த குறைகளை, இந்த வாழ்க்கையை நலமாய் மாற்றுவதற்காக தேவன் வந்திருக்கிறார். உங்களுக்கும் விடுதலையை உரைக்க சொல்வதற்காக இயேசு பிறந்திருக்கிறார். ஆக இந்த வல்லமை இது குழந்தை விண்ணகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறது. ஆக இந்த குழந்தை உலகங்களை எல்லாம் வாழ்கின்ற அரசராய் பிறந்திருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அது வளர்ந்து இளவரசராக மாறி அரசராக அந்த குழந்தை முடித்த பின்னால் ஒரு குழந்தை அரசராய் பிறந்திருக்கிறது. ஒரு அரசர் குழந்தையாய் பிறந்திருக்கிறார். ஆக இதை நாம் எல்லா கண்களும் காண்பார்கள். எனவே நீங்கள் ஆர்ப்பரித்து பாருங்கள், மகிழ்ச்சியா நீங்கள் அக்களியுங்கள் என்று இந்த வாசகம் சொல்கிறது. எதற்காக நாம் அக்களிக்க வேண்டும்? எதற்காக நாம் ஆர்ப்பரித்து பார வேண்டும்? எதற்காக இந்த கொண்டாட்டங்கள்? எதற்காக இந்த நிகழ்வுகள் எல்லாம்? ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக
அனைவருடைய கண்கள், பிற இனத்தாரின் கண்கள் ஆண்டவருடைய தூய வல்லமையை காணும்படியாக நம்மை செய்திருக்கிறார். நான்காவதாக, மண்ணுலகின் எல்லையில் யாவும் நம் கடவுளின் வீட்டிலே அகமையிலே அக்களிக்க எல்லா மனிதருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எனவேதான் இன்றைய பதிலுரை பாடங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுளின் விடுதலையை அவர் கண்டு கொண்டார்கள். கடவுளின் விடுதலையை நாம் கண்டிருக்கிறோம். கடவுளின் இந்த மாட்சிமையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் புன்னகைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்பமாய் மாறும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். இந்த 1000 வாட்ஸ் பல்பை விட உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாய் மாறும். அந்த குழந்தையிடம் பேசி பாருங்கள். அந்த குழந்தையை விட்டு நீங்கள் அந்த குழந்தையிடம் உறவாடி பாருங்கள். அது ஏதோ உயிரற்ற ஒரு மண் பாட்டம் அல்ல. அது உண்மை உயிருள்ள ஒரு குழந்தை, தமகின்ற ஒரு குழந்தை. குடிலிலே வைத்துவிட்டு ஏதோ நீங்கள் எங்கெங்கோ செல்ல வேண்டாம். அந்த குழந்தையை குடிலிலே வைத்த குழந்தையிடம் பேசி பாருங்கள். அந்த குழந்தை உங்களோடு பேசும். அந்த குழந்தையிடம் நீங்கள் சிரித்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வரும். அந்த குழந்தையிடம் நீங்கள் உறவாடி பாருங்கள். அந்த குழந்தை உங்களுக்காக, உங்களோடு இருப்பதற்காக, உங்கள் வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்றாய் கலந்து உங்களோடு உங்கள் குடும்பத்தில் ஒருவராய் படுத்திருக்கிறது. ஆக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பிறப்பு, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பிறப்பு. ஒரே நிமிடத்திலே, ஒரே நாளிலே உலகம் முழுவதும் எல்லா குடும்பங்களிலும் ஒரு குழந்தை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த குழந்தை நமக்கு கடவுளின் மீட்பின் அடையாளம், கடவுளின் வாழ்வின் அடையாளம். வாழ்வாய் இருந்த தேவன், வார்த்தையாய் இருந்த தேவன் நமக்கு வாழ்வாய் வந்திருக்கிறார். ஒளியாய் இருந்த தேவன் நமக்கு வாழ்வாய் வந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்றாலே எங்கோ பார்த்தாலும் ஒளி வெள்ளங்கள். ஏன் என்றால் தேவன், வாழ்வின் தேவன் ஒளியாய் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். வாழ்வு நமக்கு ஒளியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் என்றாலே, கிறிஸ்து பிறப்பு என்றாலே எங்கோ பார்த்தாலும் ஒளி வெள்ளம், ஒளி வெள்ளம். காரணம் என்ன? இந்த ஒளிதான் நமக்கு இந்த தேவனுடைய பிரசன்னத்தை, மகிமையை கொடுக்கிறது. எனவே உங்கள் இல்லங்களிலே அதிகமாய் இல்லங்களை ஏற்றி வையுங்கள். ஒளியை நீங்கள் எல்லா மனிதருக்கும் கொடுங்கள். ஆக இந்த ஒளியான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் போக்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்துடைய தேவை எல்லாவற்றையும் அது நிறைவேற்றுவதற்காய் உங்களை தேடி வந்திருக்கிறது. உலகெங்கும் உள்ள அனைவரும் வாழ்வதற்காய் இந்த தேவன் பிறந்திருக்கிறார். எனவேதான் இன்றைய பதிலுரை பாடல்களை தாவீது அரசர் சொல்கிறார், யாருடைய வீட்டுகள் கைகள் தட்டுங்கள், மத்தளம் கொட்டுங்கள், ஆண்டவரை புகழ்ந்து ஏற்றி பாடுங்கள். இதுதான் கிறிஸ்துமஸ். ஏதோ உம்முனே கைகளை கட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு வாய்ந்து அமைதியாக மூடிக்கொண்டிருப்பது அல்ல கிறிஸ்துமஸ். கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியுங்கள், ஆராதனை செய்யுங்கள், ஆர்ப்பரியுங்கள், கைகள் மாற்றுங்கள், மகிழுங்கள், கொண்டாடுங்கள். கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள். ஏதோ மண் சிலைகளை போல அல்லது தூண்களை போல நின்றுவிட்டு செல்வது அல்ல கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் வாழ்க்கையிலே கொண்டாட்டத்தை கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடி பாருங்கள், கொண்டாடி பாருங்கள். கிறிஸ்துவ என்றாலே ஒரு மகிழ்ச்சியின் ஆனந்தத்தின் மக்கள், மகிழ்ச்சியினுடைய எப்பொழுதும் அந்த எல்லையை நாம் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். என்பதுதான் இன்றைய பதிலுரை பாடலிலே தாவீது சொல்கிறார், எக்காலம் ஊதுங்கள், எல்லா மக்களுக்கும் ஆர்ப்பரித்து சொல்லுங்கள். ஆக இந்த நல்வாழ்வு நமக்கு இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த 2ஆம் வாசகத்திலே பவுல் சொல்கிறார், முற்காலத்திலே பிற மனிதன் வழியாக பேசிய தேவன் தன் மகன் வழியாக நம்மோடு பேசுகிறார். இந்த குழந்தை உங்களோடு பேசப் போகிறது. பிறந்தெடுக்கின்ற இந்த குழந்தை உங்களோடு பேசப் போகிறது. உங்களை பார்த்து சிரிக்கப் போகிறது. உங்களை பார்த்து மகிழப் போகிறது. உங்களோடு நடக்கப் போகிறது. உங்களோடு வாழப் போகிறது. உங்களோடு உணவருந்தப் போகிறது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த குழந்தை இன்றிலிருந்து உங்களோடு இருக்க போகிறது. எனவே இவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக, உங்கள் வாழ்க்கையை அவர் முற்றிலும் மாற்றுவதற்காக பிறந்திருக்கிறார். இந்த குழந்தையிடம் உங்களுக்கு மகிமையும் மாட்சிமையும் அமைதியும் நிறைவையும் நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த குழந்தை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இது மகிமையின் சுடரொளி, இது மாட்சிமையுடைய சுடரொளி, இறைவனுடைய அச்சு பதிப்பு என்று பவுல் சொல்கிறார். ஆக இறைவன் தான் பிறந்திருக்கிறார். இறைவன் பிறந்திருக்கிறார். விண்ணுலகில வாழ்கின்ற தேவன் குழந்தையாக பிறந்திருக்கிறார். எனவே உங்களோடு வாழப் போகிறவர் ஏதோ சாதாரண மனிதன் மட்டுமல்ல, மனித உருவிலே தோன்றிய, மனித உருவெடுத்த தேவன் இறைவனோடு இருக்கிறார். என் தேவனோடு பேசுகிறார். எத்தனை மகிழ்ச்சி! எனக்கு பிடித்தவர்கள் என்னோடு இருக்கின்றவர்கள் எவ்வளவு ஆனந்தம்! என நான் விரும்பியவர்கள் என்னோடு பேசுகிறவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி! அதை விட பன்மடங்கு கோடிக்கணக்கான மகிழ்ச்சி இந்த குழந்தை நமக்கு தரப்போகிறது. இந்த குழந்தை நமக்கு தரப்போகிறது. எனவே உறவு கொள்வதற்காக வந்திருக்கிறார்.
ஒதுங்கி இருக்காதீர்கள். உறவு கொள்வதற்காக வந்திருக்கிறார். உறவாடுங்கள், உறவு கொள்ளுங்கள். உங்கள் தேவனிடம், உங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பாடலிடம். ஆக உறவின் தேவனாய், உயிருள்ள தேவனாய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில யோவான் சொல்கிறார். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாய் இருந்தது. அந்த வாக்கு அனைத்தையும் படைத்தது. உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மீண்டுமாக படைக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கையை மீண்டும் புதிதாக படைக்கப் போகிறார். பழைய வாழ்க்கையை அவர் மாற்றி போட போகிறார். இந்த கொண்டாட்டத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடும். விசுவாசிப்போம், நம்புவோம். முதலிடம் இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிறார். அவர் எனக்காக பிறந்திருக்கிறார். இந்த குழந்தை வீட்டிலே இருக்கிற ஒரு குழந்தை வீட்டிலே பிறந்திருந்தார். எவ்வளவு கொண்டாட்டம் இருக்கும். இந்த கொண்டாட்டம் இந்த நாளிற்கு ஒவ்வொரு இடத்திலும் தொடர வேண்டும். கொண்டாடுங்கள். கிறிஸ்துவை கொண்டாடுகின்ற வாழ்க்கை ஏதோ பல நேரங்களிலே ஒரு தவறான விதமான கண்ணோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமைதியாக இருப்பது, கண்களை மூடிக்கொள்வது, கைகளை கட்டிக்கொள்வது வாழ்க்கையாக கொண்டாடுங்கள், கொண்டாடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த குழந்தை பிறந்திருக்கிற மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு இல்லத்தில் தெரியும், உள்ளத்தில் உங்களுடைய புத்துணர்ச்சி தெரியும். கொண்டாடி பாருங்கள். கிறிஸ்துமஸ் என்றாலே கொண்டாட்டம், கிறிஸ்து பிறப்பு என்றாலே கொண்டாட்டம், கிறிஸ்தவர்கள் என்றாலே கொண்டாட்டம் தான். அதுதான் வாழ்க்கை. ஆக இந்த குழந்தை நமக்கு வாழ்வை கொண்டிருக்கிறது. இந்த குழந்தை அனைத்தையும் புதிதாக படைப்பதற்காக இருக்கிறது. இந்த குழந்தை நமக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் இருளான பக்கங்களை எல்லாம், அந்த வாழ்க்கையில் வறண்டு போன பக்கங்களை எல்லாம் மாற்றுவதற்காக, ஒளியை ஏற்படுத்துவதற்காக ஒளியான தேவன் இந்த ஒளியான தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒளியாக இருக்கும்படியாக, நமது வாழ்க்கையை ஒளிமயமாய் மாறும்படியாக, நமது வாழ்க்கையிலே அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு, சமாதானம், சந்தோஷம், விண்ணகத்தில் எல்லா முறைகளும் இருக்கும்படியாக இந்த குழந்தை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆக இந்த குழந்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். நமது இல்லங்களிலும் நமது உள்ளங்களிலும் இந்த பிறந்திருக்கிற இந்த குழந்தை ஒவ்வொருவருக்கும் உரியது, ஒவ்வொருவருக்கும் உரியது. மகிழ்ச்சி அடையாளமான தேவன், இறைவனுடைய வாழ்வின் அடையாளமான தேவன், இறைவனின் அடையாளமான தேவன், நலத்தின் அடையாளமான தேவன், நல்வாழ்வின் அடையாளமான தேவன். உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும், நிறைவையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரட்டும். எல்லோருடைய வாழ்விலும் ஒளியை ஏற்றட்டும். ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லோருக்கும் என்பதாக ஒரு முறை மனம் உணர்ந்த மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம், நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கல்வி வென்றிருந்து அவர் பிறந்தார் என்று சொல்கின்ற பொழுது அனைவரும் அதை வணங்கி கைகளை குவித்து இறைவனுக்கு நாம் மகிழ்ச்சியும் வணக்கமும் ஆராதனையும் செலுத்துவோம். Thank you.
வழியாய் ஒளியாய் வாழ்வாய் நிறைவாய் மகிழ்ச்சியாய் பிறந்திருக்கிற இந்த தேவனுடைய பிறப்பு நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நமது இல்லங்களிலும் எல்லா விதமான இடங்களிலும் கொடைகளை கொண்டு வரும்படியார் இப்பொழுது நாம் நமது தேவைகளை என்னுடைய இந்த குழந்தையுடைய பாதத்திலே வைக்கிறோம்.
தேவன் உங்களை இந்த வேலையை தருவாராக. இந்த குழந்தையின் விருந்த கரங்கள் இந்த வேலையில உங்களை ஆசீர்வதிப்பதாக. அந்த குழந்தையின் கண்களிலிருந்து வருகின்ற அந்த மாட்சிமிகு மகிழ்மிகு ஒளி உங்கள் வாழ்க்கையின் இருள்களை எல்லாம் துரத்தி எடுத்து போடுவதாக. அந்த குழந்தையினுடைய அந்த உதட்டிலிருந்து வருகின்ற அந்த புன்னகை, அந்த அமுத மொழிகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆனந்தத்தையும் நிறைவையும் கொண்டு வரும்படியாய் அப்படியே அந்த குழந்தைகிட்ட அப்படியே பேசுகிறேன். உங்களுக்காக ஒரு குழந்தை ஒரு பாடல் பிறந்திருக்கிறார். அரசிடம் கேட்பது எல்லாம் கிடைக்கும். ஒரு அரச குழந்தை, ஒரு அரசர், ஒரு இறைவன், தேவன் இயேசு கிறிஸ்து, இறைவன் தெய்வம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் இருக்கின்ற இந்த எல்லா விதமான இந்த மன்றாட்டுகள், இந்த தேவைகள் அந்த குழந்தையினுடைய அந்த கரங்களை அப்படியே பற்றி பிடிச்சு கொள்ளுங்கள். அந்த குழந்தையுடைய கரங்களை பிடிச்சு கொண்டு செல்லுங்கள். குழந்தை வலுவின்மையின் குழந்தையாகத்தான் இருக்கும். ஆனால் இது வலிமையின் குழந்தை, வல்லமையின் குழந்தை, எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடிய குழந்தை, நீங்க நினைப்பதற்கு மேலாய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தை. எத்தனை வலிமை, எத்தனை வல்லமை, எத்தனை மாட்சி! இது இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில நீ நினைத்திருக்கின்ற எல்லா காரியங்களையும் அப்படி மேலான நாமத்தினால் கொடுப்பதாக. சகோதர சகோதரிகளுடைய உங்களுடைய மாலை பொழுதுபடி எல்லா இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே
செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்திற்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவிலே தோன்றினார். காலங்களுக்கு முன்னவரை உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி வரச் செய்யவும் படைப்புகள் அனைத்தும் புதுப்பிக்கப்படவும் அழிவுற்ற மனிதரை பின்னரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் அவர் திருவுளவானார். நாங்கள் வானதூதரோடும் வானதூதர் பெருந்திரளோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரிப்பதாவது. ஐயோடு கீதங்களை ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆண்டவரே மெய்யாகவே தூய்மையானவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக
அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். திருவாக மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது அயற்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குள் பிரிவுள்ளவைகள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இதற்குள் தொடர்களை கூர்ந்து உமது திருமணமொழியோடு ஏற்றலும். எங்கள் அனைவரும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகழ்வராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்குகொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவுள்ள உங்கள் மன்றாடுகின்றோம். இறைவனாகிய தந்தையே,
மீட்பர் கட்டளையாக பிடிக்கப்பட்டு இறைவன் கட்டளையாக பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இது சமூகத்தின் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள
பிரியமானவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திருநன்மையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபை சார்ந்தவர்களோ பிரிவு சகோதரர்களோ தங்களிடத்திலே இருந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி தனிமனித இடைவெளியோடு வந்து திருவிருந்தை பெற்றுக்கொள்ளவும் ஒழுங்கான விதிமுறைகளை பின்பற்றுவோம். விடையெடுப்பவர்கள் தயவு தங்கியிருங்கள், வருவார்கள், நிலைமையை பெற்றுக்கொள்ளலாம். Amen.
அறிவுகள் திருத்தலத்தின் குருக்கள் அனைவருமே உங்கள் அனைவரும் பெருவிழாவில் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இப்பெருவிழா உங்கள் அனைவரின் உள்ளங்களில் இல்லங்களிலும் சமாதானத்தை மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக
பாலமேசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சத்தமன்று ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக நடைபெறுவதில் அனைவருக்கும் எங்களின் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஆலய வளாகத்தில் மிக அழகான குடிலை அமைந்த திருவாளர் எட்வர்ட் மற்றும் அவரின் குழுவினர் அனைவருக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம். ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் மீ விளக்குகளால் அலங்கரித்து அழகுபடுத்தி திருவாளர் குமார் மற்றும் குழுவினருக்கு நன்றி. அன்னையின் திருக்கதியை அலங்கரித்த திருவாளர் சராஜ் அவர்களுக்கு நன்றி. இந்த விழா திருப்பதிகளில் அழகாக பாடல்களை பாடி விழாவை சிறப்பித்த அனைத்து பாடகர் குழுவினருக்கும் நன்றி. மற்றும் இந்த நாட்களில் பெரும் உழைத்த அருள் தந்தையர்கள், அந்நியர்கள், சரசியில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள், பீட சிறுவ சிறுமியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பக்த சபைகளின் உறுப்பினர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமான நன்றி. பாலநேசு உதவி செய்த ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. அன்புடையவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் பேராணைகளுக்கு வரும் பொழுது உங்கள் பணம் மற்றும் உடைமைகளை கவனமுடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொண்டு வரும் பொருட்கள் மீது எப்பொழுதும் விழிப்போடு இருங்கள். சங்கல் சந்தேகத்துக்குரிய நபர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். எனவே எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றொரு முறை அனைத்து குருக்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய இயேசு கிறிஸ்து பிறகு பெருவிழாவில் நல்வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் கூறித்தாக்கிக் கொள்கின்றோம். இறுதி ஆசிரியருக்கு எழுந்திருக்கவும். நன்றி கூறி மன்றாடுமாக. இரக்கமுள்ள இறைவா, என்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறையிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்கள் அழியா வாழ்வை அளிப்பவராகவும் என்றென்றும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செவ்வாசலுக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் பிறப்பால் உலகை இருளை அகற்றி அவரது ஆட்சிக்கு பிறப்பால் இந்த நாளை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவையினுடைய அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இளையர்களுக்கு தாம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியை அறிவிப்பவர்களாய் உங்களை விளக்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு, நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத்தில் அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து என்றென்றும் மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் வழி நடத்துவதாக. கிறிஸ்து பிறப்பின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும்.